ஹலோ வியூவர்ஸ், தளபதி விஜய் February 2, 2024 அஃபிஷியலாக அவரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரோட கட்சி பேர் வந்து தமிழக வெற்றி கழகம். அண்ட் அவர் 2026 தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே அவர் கண்டெஸ்ட் பண்ணால் தளபதி விஜய் ஒரு எம்எல்ஏவா ஜெயிக்க முடியுமா? அவரோட பார்ட்டி மெஜாரிட்டி வாங்குமா? இல்ல அட்லீஸ்ட் தளபதி விஜய் அப்போசிஷன் லீடரா ஆவாரா? இல்ல ஒரு டீசென்டான ஒரு ஓட் ஷேரை வந்து தளபதி விஜயால வாங்க முடியுமா? இப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. ஸோ அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பேச போறோம். அண்ட் செகண்ட் செக்மெண்ட் வந்து அட்வான்டேஜஸ், அதாவது அவரோட ஸ்ட்ரென்த்ஸ் பத்தி பேச போறோம். அண்ட் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படின்றத வந்து தேர்ட் செக்மெண்ட்ல பேச போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. இதை வந்து தளபதி விஜய் ஃபேன்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுல வந்து நான் நிறைய நெகட்டிவ் விஷயங்களை சொல்ல போறேன். இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் ஆமா இருக்கு, உங்களுக்கு சரின்னு படுது அப்படின்னா இந்த நெகட்டிவ் விஷயங்களை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத பத்தி நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்காகவே இந்த டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் திங் இருக்கிறது வந்து ஃபேன் பேஸ். ஒரு பயங்கரமான டாக்ஸிக் ஃபேன் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுத்தி இருக்கிற எல்லா ஃபேன்ஸ் கிட்டையும் சண்டை, தெலுங்கு ஃபேன்ஸ் கூட சண்டை, கர்நாடகா ஃபேன்ஸ் கூட சண்டை, நார்த்ல சண்டை, கேரளா, இந்த மாதிரி எல்லா சைடும் எல்லா ஃபேன்ஸ் கிட்டயுமே சண்டை. இந்த பசங்களை வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகலான்னு விஜய் ஆசைப்படுறாரு. தளபதி விஜய் நம்பர் 1 அப்படின்றதுல யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. தளபதி விஜய் மட்டும் தான் நம்பர் 1 அப்படின்னு பேசும்போது தான் நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தலை ஃபேன்ஸ்க்கும் தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான ரைவல்ரி ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. அண்ட் இதுல புதுசா வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் கூடயுமே ஒரு பெரிய ரைவல்ரி போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. தளபதி விஜயோட சேலரி தான் ஹையஸ்ட் சேலரி சவுத் இந்தியாலே, அவர் தான் நம்பர் 1 ஆக்டர். அண்ட் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து நிகரே யாருமே இல்லை. ஸோ மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் அவரோட லீக்லே இல்லை, தளபதியே ஒரு தனி லீக்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துட்டு இதெல்லாமே ஃபேக்ட்ஸா கூட இருக்கலாம். தளபதி விஜய் தான் சவுத் இந்தியாலே இல்ல, இந்தியால கூட நம்பர் 1 ஆக்டரா இருக்கலாம், அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் ஹையஸ்டாவே இருக்கலாம். பட் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து மறுபடியும் வந்து திணிக்கிற மாதிரி பேசும்போது வந்து இது வந்து ஹேட்டர் ரொம்பவே உருவாக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மற்ற ஆக்டர் ஃபேன்ஸ் கூட சண்டை வரும்போது அந்த ஆக்டர்ஸை ட்ரோல் பண்ற மாதிரி ஹேஷ்டேக்ஸ் இல்ல பேட் ஹேஷ்டேக்ஸை போடுறாங்க. வெக்கமா இல்ல, அதை வந்து நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் பண்ணும்போது வந்து நிறைய ரீச் கிடைக்கும். ஸோ அந்த ஹேட்டட் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேட்டடை வந்து வருங்காலங்களில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நிறைய தளபதி ஃபேன்ஸ் வந்துட்டு அவரை வந்து நாங்கள் பொலிட்டிக்கலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவர் வந்து ஒரு ஆக்டராக இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக. பட் இது எல்லாமே வந்துட்டு அவரோட அப்கமிங் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் எனர்ஜியோ ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட்டோ தளபதி ஃபேன்ஸ் கிட்டே இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய வீக்னஸா தெரியுது. ஸோ இந்த விஷயமும் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்பீச். தளபதி விஜயோட ஆடியோ லான்ச் குட்டி ஸ்டோரிஸ்க்காகவே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அவர் ஆடியோ லான்ச்ல பேசுற அந்த ஸ்பீச் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு பேசுற மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுற மாதிரியும் நேச்சுரலா இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து நிறைய பேர் வந்து வைக்கிறாங்க. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அண்ட் கடந்த சில வருஷமாவே அவர் வந்து மீடியா கூட சுத்தமா இன்டராக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் வில்லு பிலிமோட மீடியா இன்டராக்ஷன்ல வந்து அவர் கோவமாவும் மீடியா கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்கும். அண்ட் ஏர்போர்ட்ல வந்து அவர் வந்து ஃபிலிம் ஷூட்டிங்காக போகும்போதும் வரும்போதும் அங்கே வந்து ஃபேன்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் இருக்கும், அவங்கள பார்த்து ஒரு குறைந்தபட்சமாக ஒரு கை ஆட்டுறதோ ஒரு ஸ்மைல் பண்ணுறதோ வந்து தளபதி விஜய் பண்ணுறதே கிடையாது. வந்து ரொம்ப ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் சேரும்னா இவரை வந்து நம்ம பார்க்கவே முடியாது, இவருக்கு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து கொடுக்கும். என்னடா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தளபதி விஜய் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து மீடியா. எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட சேனலும் இருக்கு அண்ட் நியூஸ் பேப்பர்ஸும் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சாங்கன்னா அவங்க வந்து சேனல்ஸ் மூலமாகவும் நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவும் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் நியூஸை பார்க்குறவங்களும் நியூஸ் பேப்பரை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் கிட்ட வந்துட்டு அவங்களால வந்து ஈஸியாக ரீச் ஆக முடியும் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸால. பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தளபதி கிடையாது.
அண்ட் சோஷியல் மீடியாலுமே மீம் கிரியேட்டர்ஸோட பங்களிப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மீம் கிரியேட்டர்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியாவே வந்து பயங்கர எங்கேஜிங்காக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ட்ரோல் மீம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கா இல்லை யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி வந்து ட்ரோல் விஷயங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு நடந்துச்சு. ஸோ அதே விஷயங்கள் தான் விஜய் சாருக்கும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ட்ரோல்ஸ் எல்லாமே அவங்க எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மணி. எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்பேரிட்டிவா ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்கு. காசு பணம் தொட்டு மணின்ற ஃபேக்டர் பொறுத்தவரை அதுவும் வந்து மெயினாக ரூரல் ஏரியாஸில் கேண்டிடேட் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கலனாலும் ஜனங்களே போய் கேட்டு வாங்கி ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி ஒரு நார்மலைஸ் திங்காக தான் வந்து ரூரல் ஏரியாஸில் ஜனங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? இந்த மாதிரி சேலஞ்சிங்கான விஷயங்களை தளபதி விஜய் வந்து எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுவாரு அப்படின்றதையுமே வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸை பார்ப்போம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். அட்வான்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபேன் பேஸ். ஆமா, டிஸ்அட்வான்டேஜஸ்ல ஃபேன் பேஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன். அட்வான்டேஜஸ்ல ஃபேன் பேஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு ரீசன் என்னன்னா சோஷியல் மீடியால தளபதி விஜய் ஃபேன்ஸோட ஐடி விங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு விஷயத்தை நினைச்சா அவங்க வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஐடி விங்கோட அந்த ட்ரெண்டோட ரீச்னாலேயே வந்து ஒரு சில ஓட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அட்வான்டேஜஸ்ல செகண்ட் பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் பொறுத்தவரை தளபதி விஜய் வந்து ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியம் சொல்லணும்னா ஃபிளட்ஸ் வரும்போதெல்லாம் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லயுமே அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. அண்ட் ரீசெண்டா வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ல ஹை ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. அண்ட் சவுத்ல வந்து ஃபிளட்ஸால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவர் நிவாரண தொகை கொடுத்தாரு ரீசெண்டா. அண்ட் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்திருக்க நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி அவரோட வாய்ஸ் இருந்துட்டே இருக்கு. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், அதை பறிக்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வாய்ஸா பார்க்கும்போது தளபதி விஜய் வந்து ரொம்பவே நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஒரு டீசென்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னே சொல்லலாம். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் என்ற பேர்ல வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டே இருக்காங்க. சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. லோக்கல் பாடி எலெக்ஷனையுமே கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே ஒரு டீசென்டான நம்பர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க விஜய் மக்கள் இயக்கம். அண்ட் ரீசெண்டா சென்னையில் வந்த ஃபிளட்ஸ்ல வந்து அதுவும் முக்கியமா வந்து அந்த கெமிக்கல் லீக்கேஜ் ஆன ஏரியால வந்து தளபதி விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. தண்ணியில இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கிட்டோம். பார்த்தா பாருங்க, தண்ணி கூட பிரச்சனை இல்லை, கெமிக்கல் இங்க பாருங்க கையில. ஸோ அந்த மாதிரி வந்து இறங்கி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறதால அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கு. ஒரு டீசென்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அனாமத்தா போச்சா? இப்ப வாங்க போற அடிதாண்ட அரசியலா மாறி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்சா டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அண்ட் அடுத்த அட்வான்டேஜ் வந்து அவரோட ஸ்டார் வேல்யூ வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குன்னே சொல்லலாம். ஜஸ்ட் அவரை பார்க்கறதுக்காகவே வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா வருவாங்க. ஸோ மாநாடு மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து அவருக்கு ஆடியன்ஸை தட்டுறது வந்து ஒரு பெரிய வேலையா இருக்காது. அண்ட் மாநாடுக்கு நடத்தக்கூடிய அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அவரால் அஃபோர்ட் பண்ணிக்கவே முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாவே நான் பார்க்குறேன். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா அவரோட ஏஜ் ரொம்ப யங் ஏஜ்லயும் வரல, ரொம்ப ஓல்டு அதாவது கெரியர் எண்ட்லயும் வரல. அவர் வந்து பீக் ஆஃப் த கெரியர்ல இருக்கும் போதும் நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து சாலிடா பண்ண பின்னாடி தான் அவர் வந்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்தவெல்லாம் உயிர் பயத்துல ஓடி போயிருக்கலாம். ஆனா என் கதையை வேற. ஸோ இந்த ஏஜ்ல வந்து அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அவரால் வந்து ஈஸியா வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஈடு கொடுக்கவும் முடியும். ஸோ வந்து ரைட் ஏஜ்ல வராரு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். வரேன் தனியா. ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜஸும் அட்வான்டேஜஸும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். அதுவும் தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. தமிழ்நாடை பொறுத்தவரை நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதை வச்சு தான் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. அண்ட் சென்சிட்டிவான விஷயங்கள் என்னன்னா ஜாதி அரசியல், மத அரசியல், மது அரசியல், அதுக்கப்புறம் வந்து நீட் அரசியல், மொழி அரசியல், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாலிடிக்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கால் போனாலும் நம்ம மண்ணை கவ வேண்டியதான். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க கூடாது, இதை வச்சு அரசியல் பண்ணணும். ஸோ இந்த சென்சிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே தளபதி விஜயோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு பாசிட்டிவா இருக்குமா இல்லை நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்றத பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜாதி அரசியல். தளபதி விஜய் வந்து ஒரு வெல் நோன் ஸ்டார் தமிழ்நாடு முழுக்க. ஸோ அவரோட ஸ்டார் ஸ்டேட்டஸ்னால இந்த ஜாதி அரசியல் வந்து அவருக்கு வந்து பெருசாக கான்ட்ரிபியூட்டும் பண்ணாது, அதே மாதிரி நெகட்டிவாவும் எஃபெக்ட் பண்ணாது. எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம
என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்கிற என்னுடைய ரசிகர்கள். ஏன்னா அவர் வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் டு டோர் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து ஜனங்க கிட்டயும் ஆடியன்ஸ் கிட்டயும் வாங்கிட்டாரு. அதனால வந்துட்டு அந்த ஜாதி அரசியல்ன்றது வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் அவருக்கு வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மத அரசியல். தமிழ்நாட்டில் வந்து மத அரசியல் பண்ற கட்சிகளுக்கு வந்து மக்கள் வந்து பெருசா வந்து ஆதரவு கொடுக்கல. அண்ட் தளபதி விஜயுமே வந்து மத அரசியலுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு அவர் வந்து துணை போக மாட்டாரு. அவர் வந்து அதுக்கு வந்து அகைன்ஸ்டா தான் வந்து நிப்பாரு. நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்துட்டு மொழி அரசியல். மொழி அரசியல் பொறுத்தவரை தளபதி விஜய் வந்து தன்னை ஒரு தமிழனாகவும் தமிழுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஆலப்புறம் தமிழன், அப்புறம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துகிட்டது, இந்த மாதிரி நிறைய தமிழுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து அவர் பண்ணிட்டே இருக்கிறதால மொழி அரசியலுமே அவருக்கு வந்து பெருசா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்காது. கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் அவருக்கு அமையும். அண்ட் அடுத்து வந்து வாட்டர் பாலிடிக்ஸ். அதாவது வந்து காவேரி வாட்டர் இஷ்யூ. இந்த இஷ்யூ வச்சு நிறைய வருஷமா பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூலுமே வந்து தளபதி விஜய் வந்து தமிழ் மக்களுக்கு சப்போர்ட்டா தான் கண்டிப்பா முடிவு எடுப்பாரு. ஸோ இதுவுமே வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் அமையும். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவான் சார். இவன் ஒரு கில்லி சார். அடுத்து வந்து நீட் அரசியல். நீட் எக்ஸாம்க்கு வந்து தமிழ் மக்கள் வந்து பயங்கரமா எதிர்க்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சதால வந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி தற்கொலை பண்ண ஒரு மாணவியோட குடும்பத்தை வந்து தளபதி விஜய் போய் சந்திச்சாரு. ஸோ இந்த மாதிரி நீட் அரசியலான விஷயங்கள் கூடவுமே அவருக்கு வந்து நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணாது. கண்டிப்பா பாசிட்டிவா தான் அவருக்கு வந்து அந்த அமையும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்துட்டு மது அரசியல். இதுதான் வந்து இருக்குதே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க இந்த மது அரசியலை. அதாவது வந்துட்டு நாங்க வந்து மது வந்து கம்ப்ளீட்டா அழிச்சிருவோம், வைன் ஷாப் டாஸ்மாக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா மூடிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது மகளிர் ஓட்டு வந்து பயங்கரமா கான்ட்ரிபியூட் ஆகும் இந்த பார்ட்டிஸ்க்கு. பட் மது பிரியர் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்தாலுமே அவங்க வந்து அடைக்க மாட்டாங்க அப்படின்றது தெரியும். So men and women ஈக்குவலா வந்து இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு நான் மதுவை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து மது பிரியர்கள்லாம் புதுசா ஒருத்தர் வராரு. அந்த படத்துலயுமே வந்து நிறைய கருத்து வந்து இவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா இவர் ஒழிச்சிருவாரு நானும் தான்ப்பா அப்படின்ட்டு மது பிரியர்களோட ஓட்டு இம்பாக்ட் வந்து இதுக்கு இருக்கும். அவனை ஒழுங்கா ஷட்டரை திறக்கல, உனக்கும் சேர்த்து சீல் வச்சிருக்கான். ஒருவேளை வந்து அவர் வந்து மதுவுக்கு அகைன்ஸ்டா வந்து வாய்ஸ் கொடுக்கல அவரோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல அப்படின்னா மகளிரோட ஓட்டு வந்து பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்த மது அரசியலை அவர் எப்படி கையாளுறாரு, அவர் வந்து எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. அண்ட் அடுத்து வந்து கூட்டணி. அவர் வந்து யாரோட கூட்டணி வைக்கிறாருன்றது பொறுத்து அவரோட இமேஜும் மாறும், அந்த ஓட் கவுண்ட்டுமே மாறும். அண்ட் வரக்கூடிய பிஎம் எலெக்ஷன்ல வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணல. அண்ட் அவரோட ஆதரவு வந்து எந்த கட்சிக்குமே இல்லை அப்படின்றத வந்து அவர் தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அவர் வந்து தனித்து போட்டியிடுறது தான் வந்து ஒரு சரியா இருக்கும். கூட்டணி வைக்கும்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் மேல இருக்கிற வெறுப்பு ஆகட்டும், அவங்க மேல இருக்கிற அந்த குறைகள் ஆகட்டும் வந்து இவருக்கும் இம்பாக்ட் ஆயிடும். இவன் வேண்டாம்னு நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் தனிச்சு போட்டியிடுறது தான் வந்து அவருக்கு நல்லது. தல்றா போல. அண்ட் அடுத்து வந்து அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீடியா கூட இன்டராக்ட் பண்றது, அப்புறம் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்குறது, ஃப்ளூவெண்டா பேசுறது, சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி பேசும்போது மக்களோட பெயினை உணர்ந்து மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து பண்ணணும். அண்ட் அடிக்கடி வந்து மீடியாவை சந்திச்சுட்டே இருக்கணும், நியூஸோட ஹெட்லைன்ஸ்ல இருந்துட்டே இருக்கணும். அது பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வந்து அந்த ஓட் ரீச் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மற்ற ஆக்டர்ஸோட சப்போர்ட்டும் மற்ற ஆக்டர் ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் வந்து கண்டிப்பா தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் ஓரளவு டீசென்டான ஒரு ஓட் ஷேரை வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள், அதாவது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபைட்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும் இதுக்கு மேல. பட் இவங்களோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா மற்ற ஆக்டர்ஸோட சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். தளபதி விஜய் வந்துட்டு லியோவோட சக்சஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, சோஷியல் மீடியால சமீபத்தில் உங்களோட கோவம் ரொம்ப அதிகமா இருக்கு, பட் நமக்கு வந்து நிறைய வேலைகள், அதை விட பெரிய வேலைகள் இருக்கு அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேன் ஃபைட்ஸை அவாய்ட் பண்ணி மற்ற ஆக்டர்ஸோட சப்போர்ட்டும் மற்ற ஆக்டர் ஃபேன்ஸோட சப்போர்ட்டும் வாங்க இவங்க பார்க்கணும். வேணாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிறைய மாநாடு கண்டக்ட் பண்ணணும், நிறைய மீட்டிங்ஸ் அங்கங்கே போடணும், ஜனங்களை வந்து லைவா போய் சந்திக்கணும். இவர் வந்து ஒரு ஸ்டாரு, இவர் வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது, இவங்களை வந்து ஜனங்க பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு பின்பம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதை வந்து உடச்சி வந்து நான் ஒரு காமன் மேன் தான், நீங்க யாரை நினைச்சாலும் என்னை வந்து அணுக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை வந்து தளபதி விஜய் வந்துட்டு ஜனங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓட் பேங்க் வந்து அது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து இப்போ அண்ணாமலை பாஜக பார்ட்டிக்காக வந்து அவர் வந்து ஊரா வந்து ரேலி போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரேலி விஷயங்கள் தளபதி விஜய் கூட பண்ணாதான் வந்து ஜனங்க மத்தியிலே அவர் வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டாரா, சென்னையில இருக்கிற ஒரு ஸ்டாரா மட்டுமே இருந்துருவாரு. ஒரு ஊரா டிராவல் பண்ணும்போது தான் ஜனங்க வந்து இவர் நம்மள ஒருத்தர், ஸோ கண்டிப்பா இவருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வருவாங்க.
நெக்ஸ்ட் வந்து நிறைய நெகட்டிவ் திங்ஸ் வந்து இவங்க வந்து எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இவங்களை தயார்படுத்திக்கணும். ஃபேன்ஸ் ஆகட்டும், தளபதி விஜய் ஆகட்டும், அவங்க பார்ட்டி லீடர்ஸ் எல்லாருமே ஆகட்டும் வந்து நெகட்டிவ் திங்ஸ் நிறைய வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு மெச்சூரிட்டியை வந்து அவங்க வளர்த்துக்கணும். முக்கியமா சொல்லணும்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில வந்து ஸ்டேஜ் போட்டு திட்டுவாங்க. கட்சியை தாண்டி இவங்க ஃபேமிலியை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, இவங்களோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேரை வர வச்சு இவருக்கு அகைன்ஸ்டாக பேச வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற பக்கம் அவருக்கு இருக்கணும். அண்ட் அதுவும் வந்து அவங்க டைரெக்டாக பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கான சில ஆட்களை வச்சு திட்ட வைப்பாங்க. ஸோ அப்போலாம் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரிப்ளை கொடுக்கறதுக்கு வந்து ப்ரெஸ் வந்து இவங்களை வந்து இதை பார்த்தீங்களா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிரஸ் மீடியா இவங்கலாம் ரொம்ப நல்லவங்க. போது இவங்க வந்துட்டு அங்க வந்துட்டு கோமாவும் ஆங்கிரி ஃபேஸை வந்து பிரஸ் கிட்ட காமிக்கவே கூடாது, மீடியா முன்னாடி ஆங்கிரி ஃபேஸை காமிக்கவே கூடாது. ஏன்னா வந்து இது வந்து மீடியா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஆங்கிரி ஃபேஸை காமிக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணக்கூடாது. எங்க அப்பா கேசரி நல்லா பண்ணுவாரு, அதனால சொன்னேன். அப்பா பத்தி பேசுறீங்க, அப்ப நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்க ஏங்க. நிறைய பேர் வந்துட்டு இவங்களோட பார்ட்டிலேயே வந்து லாயல் மெம்பர்ஸ் வந்து இவங்க சேர்க்கணும். இதை ஏன் சொல்றேன்னா, லாயல் மெம்பர்ஸ் இருக்கணும், இருந்தாதான் வந்துட்டு அந்த பார்ட்டி வந்து நிலைச்சு நிற்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க பார்ட்டிஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் வந்து விலைக்கு வாங்குறதோ, அவங்கள வந்து துரோகம் பண்ண வைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண வைப்பாங்க. ஏன்னா வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் வந்து அவங்களோட சர்வைவலும் அவங்க பார்க்கணும். ஸோ அதனால அவங்க அதெல்லாமே முயற்சிப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க இடம் கொடுக்க கூடாது. இப்ப டெண்டர் சிஸ்டம், எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஐடி ரைட் மாதிரியான சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து இவரை வந்து பயன்படுத்தணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பயப்படாமல் எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்கணும். அண்ட் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புதுமையான ஒரு அரசியல் தேவை அப்படின்னு நினைப்பாங்க. பட் புதுமையான ஒரு அரசியல் வந்தால் வந்து ஓட் போடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அதே மாதிரி சில பேர் வந்து டிஃபால்ட்டா வந்து எதுக்கு இவர் வராரு, இப்போ எதுக்கு இவர் வராரு, யார் வந்தாலும் சரி, அது விஜயா இருந்தாலும் சரி, ஒரு காமன் மேனா இருந்தாலும் சரி, எதுக்கு இவர் வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸையும் திட்டுவாங்க. பட் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதே அவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ற அந்த மெச்சூரிட்டியை வளர்த்துக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அண்ட் அவரோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை பொறுத்தவரை காமன் பீப்புளாகவும் இருக்கணும். ஆனால் மக்கள் கிட்ட கொஞ்சம் நல்ல ரீச்சாக இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணணும். ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்கள இக்னோர் பண்ணிட்டு இந்த மாதிரி காமன் பீப்புளாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணும்போது அது வந்து பொலிட்டிக்கல் கேரியருக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய பூஸ்டாகவே இருக்கும். ரீசெண்டாக நான் தெலுங்கானா எலெக்ஷனில் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி வந்து வின் பண்ணாரு. அவர் வந்து சிஎம் ஆனாரு. அந்த பார்ட்டியை சேர்ந்து சீதாக்கான்ற ஒரு உமன் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிக்கிறாங்க. அந்த சீதாக்கான்றவங்க வந்து அவங்க பதவி இருக்கும்போது அவங்களுக்கான அந்த மாஸ் ஆடியன்ஸ், அதாவது நம்ம பாகுபலி அந்த இன்டர்வல் சீன்ல வர்ற அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பண்ணாங்க அந்த பதவி இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த இம்பாக்ட் வந்து ஓட் ஷேர்ல வந்து பயங்கரமா பிரதிபலிக்கும். ஸோ வந்து அதை வந்து கேண்டிடேட் செலக்ஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். தனசரி அனசூய சீதக்கானே நேனோ. அண்ட் தளபதி விஜய் வந்து லியோ சக்சஸ் மீட்ல சொன்ன மாதிரி ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம். ஸோ அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு அப்போசிஷன் லீடராக ஆகிறதோ, ஒரு டீசென்ட் ஓட் ஷேராக வாங்குறதோ மட்டுமே 2026 பார்க்கக்கூடாது. பட் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி தான் அவங்களோட பயணமாகட்டும், அவங்களோட உழைப்பாகட்டும், அவங்களோட எனர்ஜி ஆகட்டும் பயங்கரமாக அதில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவங்களோட ஒன்லி கோல் வந்து அந்த முதலமைச்சர் சீட்டாக தான் இருக்கணும். இந்த அப்போசிஷன் லீடரு, அப்புறம் வந்து டீசென்ட் ஓட் ஷேர், இதெல்லாமே வந்துட்டு ஒரு செகண்டரி திங்காக தான் இருக்கணும். இல்லை இதை கன்சிடரே பண்ணக்கூடாது. அடித்தா முதலமைச்சர் தான், அதாவது வந்து அந்த நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, ஆனா முதலமைச்சர் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உழைக்கணும். உழைச்சு வந்து அதை தான் அவங்க டார்கெட் பண்ணணும். குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க. அப்படி டார்கெட் பண்ணாதான் அட்லீஸ்ட் அவங்க வந்து அப்போசிஷன் லீடராச்சும் ஆக முடியும், இல்லைன்னா ஒரு டீசென்ட் ஓட் ஷேர் ஆச்சும் வாங்க முடியும், இல்லைன்னா ஒரு டீசென்டான சீட்ஸ் ஆச்சும் வின் பண்ண முடியும். உங்களால எதை ஜெயிக்கவே முடியாதோ அதை. தளபதி விஜய் அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு நம்ம சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் அவர் பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். கப்பு முக்கியம் பிகிலே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் நீங்க வந்து ஃபேன்ஸா இருக்கலாம், இல்ல ஜெனரல் ஆடியன்ஸா இருக்கலாம். நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோல பேசின விஷயங்கள் தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நீங்க பேசுங்க ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணுவோம். தேங்க்யூ.